அப்பா ஐயா ரமேஷ், எப்பயா வந்த? இப்பதான்ப்பா வந்தேன். யோ, அரகுற வேலை பார்க்காம சீக்கிரம் சர்ச்சு விடியா. இது அப்பனும் மகனும் அப்புறமா கொஞ்சிங்கயா, முதல்ல வேலையை பாரியா. சொல்லியா, என்ன விஷயம்? அது வந்துப்பா காலேஜ்ல. ரமேஷ், என்னது இதை போய் நீ தொட்டுக்கிட்டு? சரியான என்ன மாதிரி நீயும் இதை தொடக்கூடாதுன்னா உன்னை நான் படிக்க வைக்கிறேன். யோ பெரியசாமி வாயா, வந்து முதல்ல அக்கில் இருக்க முடிய சர்ச்சு விடியா வாயா. சொல்லியா, எவ்வளவு பணம் வேணும்? 15,000 ரூபாப்பா. யோ பெரியசாமி, இதுல 5,000 ரூபா இருக்கு, எண்ணி பாத்துக்கோ. எதுக்குங்க? கூடிய சீக்கிரமே திருப்பி கொடுத்துறேன். உன்னை நினைச்சு பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்குதியா. ஏற்கனவே என்கிட்ட 1.5 லட்ச ரூபா கடன் வாங்கி உன் பிள்ளைய படிக்க வைக்கிறியே, என்னையா பிரயோஜனம்? படிச்சு முடிச்சு வேலையை தேடி லோலோன்னு அலையத்தையா போறான். ஒரு சலூன் கடையை வச்சு கொடுத்தீங்கன்னா உன்ன மாதிரி அவனு முடிவெட்டி பொழைச்சுக்குவான்ல. உங்க வாயை கழுவுங்க. ஏன் இப்படி அபசகுணமா பேசுறீங்க? அப்பன் செய்யற தொழிலே புள்ளைய செய்யணுமாயா? உங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட கந்து வட்டிக்கு வாங்கி நான் சாகற மாதிரி என் புள்ளைய சாகணும்னு நினைக்கிறீங்களா? போதும்யா, போதும். பணத்தை எப்படி வேணா சம்பாதிக்கலாயா. முட்டா பையன் கூட பணத்தை சம்பாதிச்சிருவாயா. ஆனா அறிவை படிச்சுதாயா சம்பாதிக்கணும். அதை புரிஞ்சுங்க. யார முட்டா பையன் சொல்லிட்டு போறான்? நீ எதுக்கியா இங்க வந்த? அடுத்தவங்க 1000 சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம மனசுல போட்டு குழப்பிக்க கூடாது. நம்ம லட்சியத்துல தான் கவனமா இருக்கணும். இந்த பணத்தை வச்சுக்கோ. முதல்ல கொண்டு போய் காலேஜில் கட்டிடு. இந்த ரமேஷ், பாத்து வாங்கடா மாப்ள. நீ உருண்டுறாதடா புளி மூட்டை. டேய் மாப்ள, ஏ அப்பதாடா, அப்பதா. ஆரு